Hi friends, நான் ப்ரீவியஸா ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் வாட் கேர்ள்ஸ் ஃபைண்ட் அட்ராக்டிவ் இன் அ கை அப்படின்னு சொல்லி. அந்த வீடியோவில் கேர்ள்ஸுக்கு வந்து ஆல்ஃபா மேலை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஆல்ஃபா மேல்ஸோட ரொம்ப முக்கியமான ஒரு 4 ட்ரேட்ஸை வந்து நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த வீடியோவை பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ஃபா மேலை பற்றி தனியாக ஒரு ஃபுல் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்ஃபா மேலோட ஹேபிட், ட்ரேட்ஸ் அதை பற்றி தான் இருக்க போகுது. ஓகே, நம்ம ரொம்ப லேட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிட்டு ஒரு ஃபுல் ஆல்ஃபா மேலாக மாறுவோம். Come on guys, let's talk. Okay friends, நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஆல்ஃபான்ற வார்த்தை எங்க இருந்து ஆரிஜின் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். பார்த்துக்கோங்க, ரொம்பவே முக்கியமான ஒரு இது. அதனால நீங்க தெரிஞ்சே ஆகணும். இந்த வார்த்தை வந்து அனிமல் கிங்டம்ல இருந்து தான் ஆரிஜின் ஆச்சு. அனிமல்ஸ் எல்லாமே கும்பலாக தான் இருப்பாங்க, ஒரு குரூப்பாக தான் இருப்பாங்க. அந்த குரூப்புக்கு ஒரு தலைவன் இருப்பாங்க. பார்த்துக்கோங்க, அந்த தலைவன் தான் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த தலைவன் வந்து சும்மா ஆல்ஃபான்னு சொல்லிட மாட்டாங்க. அந்த தலைவன் ஆகணும் அப்படின்னாலே சில தகுதிகள் இருக்கணும். ஒரு வீரனா இருக்கணும், ஒரு சூரனா இருக்கணும், அது மட்டும் இல்லாம திறமைசாலியா இருக்கணும், முரட்டுத்தனமான ஆளா இருக்கணும். இது எல்லாம் சேர்ந்த ஒரு ஆளை தான் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பார்த்துக்கோங்க, இது எப்படி அனிமல் கிங்டம்ல அப்ளை ஆகுதோ அதே மாதிரி தான் நம்ம ஹியூமன்ஸுக்கும் அப்ளை ஆகும். பார்த்துக்கோங்க, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கணும், ரொம்ப திறமைசாலியா இருக்கணும், ஒரு பொறுமைசாலியா இருக்கணும், எந்த சிச்சுவேஷனுமே ஹேண்டில் பண்ண தெரியணும். இது மாதிரி பல குவாலிட்டிஸ் உள்ள ஒரு ஆளை தான் ஆல்ஃபா மேல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ சில ஆல்ஃபா ட்ரெய்ட்ஸ் அண்ட் ஆட்டிடியூட்ஸ் வந்து உங்க கூட டிஸ்கஸ் பண்ண போறேன். நான் இந்த ட்ரெய்ட்ஸ் அண்ட் ஆட்டிடியூட்ஸ் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்க ஒரு ஆல்ஃபா மச்சி. ஓகே, ட்ரெய்ட் நம்பர் 1 என்னன்னு பார்த்தோம்னா, ஆல்ஃபாவோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் வந்து எப்பயுமே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அண்ட் ரிலாக்ஸ். அது எவ்வளோ பெரிய சுச்சுவேஷனாக இருக்கட்டும், அது ரொம்ப ஒரு க்ரூஷியலான சுச்சுவேஷனாக கூட இருக்கட்டும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பார். எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஜேம்ஸ் பாண்ட் எடுத்துக்கோங்க. கடைசியாக வந்து அந்த பாம்பை டிஃப்யூஸ் பண்ணி இந்த உலகத்தை காப்பாற்றணும்னு இருக்கும். வெறும் 60 செகண்ட் தான் இருக்கும். அந்த நேரம் கூட ரொம்ப கூலாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் அந்த பாம்பையும் டிஃப்யூஸ் பண்ணி இந்த உலகத்தையுமே காப்பாற்றிடுவார். உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரெய்ட் நம்பர் 2, ஆல்ஃபா மேலோட பார்வை வந்து எப்பயுமே ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். பார்த்துக்கோங்க, யாரையுமே பார்த்து பேசும்போது கண்ணை பார்த்து பேசுவாரு. அது மட்டும் இல்லாம அந்த ஐ கான்டாக்டை ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணுவாரு. இதுல என்ன மீனிங்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆப்போசிட்ல இருக்கிறவருக்கு ஒரு மெசேஜ் பாஸ் பண்ற மாதிரி, நான் ரொம்ப சாலிடான ஆளு, எந்த சிச்சுவேஷன்லயுமே நான் கண்ட்ரோலா தான் இருப்பேன், அந்த சிச்சுவேஷன் வந்து என்னை கண்ட்ரோல் பண்ணாது. இதுதான் அந்த மெசேஜோட அர்த்தம். பார்த்துக்கோங்க. ஆல்ஃபா மேல் வந்து எப்பயுமே ரொம்ப காம் அண்ட் ரிலாக்ஸ்டு வாய்ஸ்ல பேசுவாங்க. ஆல்ஃபா மேல் மாதிரி பேசுறது ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம்னா கிடையாது. பார்த்துக்கோங்க, ஆல்ஃபா மேல் வந்து எப்பயுமே பேசும்போது அவங்க வாய்ஸை வந்து ரொம்ப கண்ட்ரோல்டா வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பேசும்போது ஒரு வார்த்தையும் தெளிவா இருக்கும், டைம் எடுத்து பேசுவாங்க. அதனால அதுல வந்து ரொம்ப தெளிவு இருக்கும். பார்த்துக்கோங்க. ட்ரெய்ட் நம்பர் 4, ஆல்ஃபா மேல் வந்து ரொம்ப ஃபர்மா இருப்பாங்க. தான் பிடிச்ச பிடியில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதுக்குன்னு எல்லா சிச்சுவேஷன்லயும் அப்படி இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. பார்த்துக்கோங்க, அது அந்த சிச்சுவேஷனை பொறுத்து. ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்கன்னா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க. அதனால மித்த ஆண்கள் மத்தியில ஆல்ஃபா மேல வந்து ரொம்ப மரியாதை இருக்கும். பார்த்துக்கோங்க. ட்ரெய்ட் நம்பர் 5, ஆல்ஃபா மேல்ஸ் வந்து பிசிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் ஃபிட்டா இருப்பாங்க. ஏன்னா ஆல்ஃபா மேல்ஸ்க்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், எல்லா சிச்சுவேஷன்லையுமே மனபலத்தையோ இல்லை புத்தியை யூஸ் பண்ணியோ அந்த சிச்சுவேஷனை ஜெயிச்சிட முடியாது. சில நேரத்தில் உடல் பலமும் தேவை அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால அவங்க உடம்ப வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் ஃபிட்டாக வச்சுக்குவாங்க. ஒன்று ஜிம்முக்கு போவாங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட் ஆக்டிவிட்டி ஏதாச்சும் ஒரு பண்ணி அவங்க வந்து எப்பயுமே ஃபிசிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் ஃபிட். ட்ரெய்ட் நம்பர் 6, ஆல்ஃபா மேல் வந்து ஒரு கோல் செட் பண்ணி அந்த கோலை ரீச் பண்ணிடுவாங்க. அது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கோலாக இருந்தாலும் சரி, ஒரு லாங் டேர்ம் கோலாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து அந்த கோலை ரீச் பண்றதுக்கு எவ்வளவும் கஷ்டப்படுறதுக்கு தயாரானவங்க. அவங்க கோலை நோக்கி போயிட்டு இருக்கிறப்ப ஒரு பிரச்சனை நடுவில் வருது அப்படின்னா அவங்க புறந்தாட்டி போயிட மாட்டாங்க. அந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன, அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது அப்படின்னு சொல்லி சில ஹோம் ஒர்க்ஸ் இதெல்லாம் பண்ணி அந்த பிரச்சனையை தாண்டி அவங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைச்ச கோலை அச்சீவ் பண்ணுவாங்க. ட்ரெய்ட் நம்பர் 7, ஆல்ஃபா மேல்ஸ் வந்து எப்பயுமே ப்ரோஆக்டிவ். பார்த்துக்கோங்க, அவங்களுக்கு தேவையான விஷயம் வந்து அவங்க மடியில வந்து பொத்துன்னு விழுகும் அப்படின்னு சொல்லி காத்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதை தேடி போய் அதை அடைவாங்க. ட்ரெய்ட் நம்பர் 8, ஆல்ஃபா மேல்ஸோட வில் பவர் வந்து வேற லெவல் தான் சொல்லணும். அவங்க வந்து வாழ்க்கையில எப்பயுமே பெருசா ஜெயிக்கிறத பத்தி தான் நினைப்பாங்க. சிறுசா தோக்குறது வந்து அவங்க கணக்கிலேயே கிடையாது. எப்பயுமே யோசிச்சா எதையுமே பெருசா யோசிச்சு பெருசா பண்ணுவாங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்த இந்த 8 கேரக்டர் ட்ரெய்ட்ஸ் மட்டும் இல்லாம இன்னும் ஏகப்பட்ட கேரக்டர் ட்ரெய்ட்ஸ் இருக்கு ஆல்பாவோடது. அதை வந்து நம்ம ஃபியூச்சர் வீடியோஸ்ல வந்து நம்ம கவர் பண்ணுவோம். நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண இந்த கேரக்டர் ட்ரெய்ட்ஸ் வந்து பொண்ணுங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். அதனால ஒரு 90% ஆஃப் த கேர்ள்ஸ் வந்து இது மாதிரி பசங்களை தான் விரும்புவாங்க. மீதி 10% யாருன்னு பார்த்தீங்கன்னா பொய் சொல்றவங்க. சிம்பிளா சொல்லணும்னா அவங்க பொய் சொல்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோவை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி ப்ரோமோட் பண்ணுங்க. ஓகே, பாய்.